வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா. நம்ம சூர்யா அண்ணா அடுத்து நடிக்க போகிற சூர்யா 45 படத்தோட பூஜை இன்னைக்கு பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணியம்மன் கோயிலில் நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கே நம்ம சூர்யா அண்ணா, படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சாமி படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படத்தில் த்ரிஷாவை நடிக்க வைக்கிறதாவும் பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படம் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது ரூமரா என்னன்னு தெரியல. நம்ம அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சூர்யா 44 படத்துல இருந்து நம்ம சூர்யா அண்ணாவோட சில லுக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் லீக் ஆயிருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா டீனேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இப்ப ட்விட்டர்ல லீக் ஆயிருக்கு. ஸோ யாருமே அதை ஷேர் பண்ணாதீங்க, அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் தரமான சம்பவத்தை பண்ண போறாரு. பட் நம்மளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில படங்களுக்கு நம்ம அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த படங்கள் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம சூர்யா அண்ணனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ எதிர்பார்ப்புகளை நம்ம தூண்டி விட வேணாம், படம் தரமாக தான் வரப்போகுது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூஜை போட்டிருக்கிற அந்த சூர்யா 45 படத்துக்கான கதை வந்து சாமி படத்தோட கதையா இல்லை நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியலான மாசான படத்தோட கதையா அப்படின்றது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். அந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், காத்திருப்போம். மறக்காம அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.